இருக்கிறான். என்னுடைய சிரமறுப்பேன் என்று வருகிறான். என்னை காப்பாற்றுங்கள் தாயி. அம்மா அம்மா, பெண் என்றால் பேயும் மனம் இருக்கும் என்று சொல்லுவார்கள். உங்களுடைய மகனாகப்பட்டவன உங்களுடைய சிரத்தை அறுப்பதற்காக உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். அதற்காக உங்களை உயிரை காப்பாற்ற வேண்டுமா? அம்மா எதற்கும் நீங்க அஞ்சு கலங்க வேண்டாம். இந்த நானும் இந்த சிலம்பாய் என சொல்லக்கூடிய சக்கிலி பெண் நான் இருக்கிறேன். அம்மா என் உயிரே போனாலும் சரியே உங்கள் உயிரை நான் போக விட மாட்டேன். அப்படி உங்கள் உயிர் போக வேண்டும் என்றால் என் உயிர் போன பிறகுதான் உங்கள் உயிர் போக வேண்டும். அப்படியே ஆகட்டும் அம்மா. இந்த பரசுராமனை கண்டால் அகில உலகமே கிட்டு கிட்டு கிட்டு. அதனாலே எங்க ஓடினாலும் சரி உன்னுடைய சிரத்தை அறுக்க போவது உறுதி. அதனாலே அம்மா எங்க ஓடி வளைகிறாய்? தாயே யாரம்மா நீ? என்னுடைய தாய்க்கு என்னுடைய தாயினுடைய உயிரை காக்க வந்தவள் நீயா? ஆமா. யார் நீ? என்னுடைய தாயினுடைய உயிரை காப்பாற்ற வந்த அவளும் ஒரு பெண், நானும் ஒரு பெண். யாரு நீ? நானும் சக்கிலி பெண் சின்னான். என்னுடைய பெயர் சிலந்த சின்னான் மனைவி சிலம்பாய் என்னுடைய பெயர். அதனால உன்னுடைய தாயை உயிர் காப்பாற்ற வந்திருக்கிறவள் நான் தான். அம்மா அம்மா பாவம் பாவம் ஓடிடு. அம்மாவோட கொலைக்க வந்து பாவம் பாவம் எதிர்த்து வந்தாலும் இந்த பரசுராமனை சமாதானப்படுத்த எவராலும் முடியாது. அதனாலே இழிவான குலத்திற்கெல்லாம் நீ இழிவானவளாய் இருந்தாலும் உன்னையும் மதிக்கிறேன். என் தாய்க்கு மேலாக உன்னை மதிக்கிறேன். என் தாய் பலிகாரி, பழி சொல்லுக்கு ஆளானவள். அவளை இந்த உலகில் வாழ அருகதை ஏற்றவள். உயிர் வேண்டுமானால் ஓடிவிடு. அம்மா பெற்ற தாயா அவள்தான், பெற்றால் தான் பிள்ளையா? எனக்கு பிள்ளை போல்தான். தாய் சொல்ல
அப்பா மன்னவன் இருக்க அடுத்தவனை மனதில் நினைத்தவளை என்ன செய்ய வேண்டும்? அப்பா என்னென்றால் பேயும் மனமிருக்கும் என்று சொல்லுவார்கள். சரி. தூக்கு தண்டனை கைதிக்கு கூட கடைசியாக உன்னுடைய ஆசை என்னவென்று கேட்பார்கள். அந்த ஆசையை கூட நீ கேட்காம இப்படி தாயையே வெற்ற நீ துணிந்து கொண்டாயே. பார்க்கும் சடங்கள் என்ன பேசுவார்கள்? பார்த்து சிரிப்பார்கள், உன்னை பரிகாசம் பேசுவார்கள். தவறு செய்து விட்டால் தாய் அல்ல, எவளா இருந்தாலும் அவசேரிதான். அதனாலே உயிர் வேண்டுமா வேண்டாமா? கடைசியாக என்ன உரைக்கிறாய்? உயிர் வேண்டுமானால் ஓடிவிடு, இல்லையே உன் சிரமம் துண்டித்து விடும். மகனே நன்றாக கேட்டுக்கொள். உன்னுடைய தாயிடம் நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். எப்படி என்று தெரியுமா? என்னுடைய உயிரே பறி போனாலும் சரியே, என்னுடைய உயிரை நான் காக்கிறேன் என்று சொல்லி நீ வெட்ட வேண்டும் என்றால் என்னை கொன்றுவிட்டு உன் தாயை நிற்கும் விதிப்படியாகட்டுமே. சாமி படித்து விட்டு ஒளிஞ்சிருச்சு. பரம்பரையர் தந்தையா எடுத்திருக்கேன். தந்தையே, உன் மகனாகிய பரசுராமன் என் தாய் ரேணுகையினுடைய சிரத்தை துண்டித்து வந்து விட்டேன். மகனே பரசுராமா, அப்பா தந்தையா சொல்லிருக்க வந்திரவில்லை என்ற ஒரு வாசத்திற்காக இந்த தந்தைக்காக உன் தாயின் சிரத்தை அறுத்தாயே உத்தமனே. மகனே அப்பா, நான் கேட்டேனே 2 வரம். அந்த 2 வரத்தை எனக்கு தர வேண்டும் அப்பா. 2 வரம் கேட்டாயே மகனே பரசுராமா. அப்பா, என்ன வரங்கள் அப்பா உனக்கு வேண்டும்? அப்பா, இங்கு கல்லாக ஜபித்தீரே என் அண்ணன்மார்கள் 4 வரும் மறுபடியும் எனக்கு உயிரோடு வேண்டும். என் வார்த்தை கேளாமல் படிக்க இறந்த என் மகனாகிய 4 வரும் மீண்டும் உனக்கு வேண்டுமா? எனக்கு உயிரோடு வேண்டும். உன் தமையன்மார் அல்லவா? ஆமா. உன்னை பாசம் இருக்கத்தானப்பா செய்யும். ஆமா. நீ சொன்னபடியே இதோ உன்னுடைய அண்ணன் தம்பிவார் 4 வரும் மீண்டும் உயிரோடு. அப்பா, என்ன ஒரு வரம் என்ன தெரியுமா தந்தையே? 2வது வரம் என்னப்பா? அப்பா மகனே, அப்ப என்ன 10 மாதம் சுமந்த அப்பா. அப்பா என் தாயாரு எழுப்பிட்டாரு. அப்பா அன்னையாரா எழுப்பிட்டாரு.
குற்றமில்லை என்று சொல்லுவார்கள். உண்மைதானப்பா. உன்னுடைய வார்த்தைப்படி என் தாயினுடைய சிரத்தை அறுத்து வர சொன்னீர, அறுத்து வந்தேன். சரி. ஆனா என் அண்ணனை உயிர் கொடுத்து எழுப்பியது போல என் தாய்க்கு மறுபடியும் உயிர் கொடுக்க வேண்டும். இது உங்களாலவே முடியும். இதுவே என் 2வது வரம். பரசுராமா, பெத்த மனம் பெத்து பிள்ளை மனம் கல்லுன்னு சொல்லுவாங்க. அவ்வாறு உன் தாய் தவறு செய்தாள் என்று சொன்ன உடனே உன் தாயின் சிரத்தை என் வார்த்தை தட்டாமல் இருந்தாய். ஆனா நீ கேட்டது சிரத்தை எறுத்த உடனே உன் தாயாகவற்றோள் புனிதமாகி விட்டால் உன் தாய் மீண்டும் உனக்கு வேண்டுமா? எனக்கு உயிரோடு வேண்டும் தந்தையே. இவ்வளவுதானே? இவ்வளவுதானப்பா. போடே. பரசுராமா